வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம ஹைவே ரோட்ல வண்டி ஓட்டுற அனைத்து ஓட்டுநர் உறவுகளுக்கும் இந்த பதிவு. காரு, லாரி, பஸ்ஸு, ட்ரக்கு, பெரிய ஹெவி வண்டி ஏதாவது இருக்கட்டும், எல்லா நண்பர்களுக்கும் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன், நல்லா கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது, புதுசாக நான் கண்டுபிடிச்சு சொல்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த வண்டி ஓட்டும்போது லெஃப்ட் ரைட் திருப்புறீங்க இல்லையா, அப்போ கொஞ்சம் பொறுமையாக திருப்புங்க. இதே கார் வந்துட்டு கம்மினா கூட 80லேருந்து 100, 120 ஸ்பீடில் ஒருத்தர் ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ லாரி வந்துட்டு 50, 60, அது மேக்ஸ் எம்டி வண்டியாக இருந்தாக்கா கொஞ்சம் ஸ்பீடாக போவோம், இல்லைன்னா நார்மல் போவோம். நான் சொல்கிறது வந்து ஒரு தோராயமா, அப்படியே பங்கிட்டு சொல்ல கிடையாது. நான் சொல்கிறது வந்து ஒரு தோராயமா. இப்போது ஒரு லாரி லெஃப்ட் ரைட் திருப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் 100ல் ஒரு 20% தான் அந்த இண்டிகேட்டர் போடுறதோ திரும்பி மிரர், சைடு மிரர் பார்க்குறதோ பார்க்குறீங்க, கரெக்டுங்களா. மீதி நண்பர்கள்லாம் பார்க்குறதே கிடையாது, அப்படியே லெஃப்ட் ரைட் அப்படியே திருப்புறீங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு காரு பின்னாடி வந்துட்டு இருக்கு, நம்ம அந்த சைடு மிரரில் பார்க்குறோம். லாரி ஓட்டுநர்னு வச்சுக்க, லாரி பஸ் ஏதாவது இருக்கட்டும், கார் வந்துட்டு 100, 120 ஸ்பீடில் வரும் இல்லையா. இப்படி திரும்பி பார்க்கும்போது எங்கேயோ வர மாதிரி இருக்கும், டக்குன்னு கன்செப்ட் நேரத்து பக்கம் வந்துடும். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் லெஃப்ட் ரைட் திருப்பும் போது பார்த்துட்டு திருப்புங்க. அந்த வண்டி போன பின்னாடி திருப்புங்க. முதல்ல ஒரு 200, 300 மீட்டருக்கு முன்னாடியே இண்டிகேட்டர் போடுங்க. அந்த இண்டிகேட்டர் போகிறதுக்கு ஏதாவது பில் கட்டுறீங்களா, இல்லை ஏதாவது ரொம்ப டைட்டாக கெட்டியாக இருக்க போட முடியாமல் சிந்திச்சு பாருங்க நல்லா. அந்த இண்டிகேட்டர் போகிறதுக்கு கூட சலிச்சுக்கிறீங்க. அது கார் ஓட்டுற நண்பரும் கூட அதே மாதிரி தான் பண்ணுறீங்க. இண்டிகேட்டரே போடுறது கிடையாது, எல்லாரும் சொல்ல கிடையாது. ஒரு 100ல் ஒரு 30% இண்டிகேட்டர் போடுறீங்க, 60, 70% இண்டிகேட்டரை போடுறது கிடையாது. சைடு மிரர் பார்க்கறதே கிடையாது. வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அப்படியே லெஃப்ட் இழுத்து போயிட்டே இருக்கிறது தான். பார்க்கணும் பின்னாடி வண்டி வருதா, அந்த பக்கம் இந்த பக்கம் வருதா பார்த்துட்டு பொறுமையாக வண்டி திருப்புங்க. ஏன்னா உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, பின்னாடி வர நண்பருக்கும் பின்னாடி அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, கரெக்டுங்களா. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது. இதை உணர்ந்துட்டு பொறுமையாக வண்டி ஓட்டுங்க. நாம் இப்போ பிரேக் அடிக்கிறோன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கார் 80 ஸ்பீடில் போகிறோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே பிரேக் அடிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாக்கா முன்னாடி 80 அடி தூரத்தில் போய் வண்டி நிற்கும். அதுதான் கரெக்டான ஸ்பீடு. பிரேக் கரெக்டான பிரேக், அதுதான் கரெக்டுங்களா சொல்கிறது. அதே 100 ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறீங்கன்னாக்கா பிரேக் அடிச்சா 100 அடியில் போய் நிற்கணும். அதுதான் கரெக்டான பிரேக்கு, கரெக்டுங்களா. எடுத்தோடனே தரான்னு சடான் பிரேக் அடிக்கிறதோ செய்கிறதோ அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு பின்னாடி வர்ற வண்டிக்காரங்களுக்கு தொந்தரவு, கரெக்டுங்களா. அது லாரி, பஸ்ஸு, கார், எந்த வண்டியாகட்டும், நான் சொல்கிறது பிரேக் அடிக்கும் போது சரி,